இன்னைக்கு கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பீயிங் அ உமன் மார்னிங் எழுந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண வர இடமும் கிச்சன் தான். அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணுற இடமும் கிச்சன் தான். ஸோ அந்த பிளேஸை வந்து நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு மோட்டிவேட்டடாக நமக்கு வந்து ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 3 months ஒன்ஸ் வந்து இந்த கவுண்டர் டாப்போட ஆர்கனைசேஷன்லாம் வந்து கொஞ்சம் வந்து மாற்றி வைப்பேன். அதுக்காக நியூவாக எந்த ப்ராடக்ட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இருக்கிற ப்ராடக்ட்ஸே அங்கே இங்கேன்னு கொஞ்சம் இடம் மாற்றி கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வந்து வச்சோம் அப்படின்னா பார்க்கவே நமக்கு வந்து நியூ லுக்காக ஐ ட்ரீட்டிங்காக வந்து இருக்கும். அண்ட் எனக்கு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் அங்கங்கே க்ரீனரி லுக்காக இருக்கிறப்போ மார்னிங் எழுந்து வந்து குக் பண்ணவே ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆகும். என்னோடய கவுண்டர் டாப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது தான், பட் ரொம்ப கம்பேக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மினிமல் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் ரைட் சைட் ஆஃப் த ஸ்டவ் வந்து இந்த மாதிரி 2 tier ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணி தான் திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செராமிக் ஜார், கேனிஸ்டர் அண்ட் ஆயில் டிஸ்பென்சர் வச்சுருக்கேன். அந்த செராமிக் ஜாரில் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். அண்ட் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே ஒரு வாஸில் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து அஞ்சரை பெட்டி வரும். நான் பை மிஸ்டேக் வந்து இந்த கேங்க்ரூ பிளான்டர் வந்து வச்சுட்டேன். அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர், மிக்ஸி இருக்கும். அந்த மிக்ஸிக்கு பின்னாடியே வந்துட்டு நான் ஒரு பிளான்டருமே வந்து வச்சுருக்கேன். அண்ட் அஞ்சரை பெட்டி வந்து அந்த கேங்க்ரூ முன்னாடி வச்சோம் இல்லையா, அந்த பிளேஸில் வச்சுட்டு ஒரு சென்டட் கேண்டிலுமே பக்கத்தில் வச்சாச்சு. அண்ட் ஒரு பம்ப்கின் கேனிஸ்டரும் வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்பில் டெக்கருக்காக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட். அது வந்து வாட்டர்லேயே சூப்பராக க்ரோ ஆகும். மெயின்டெனன்ஸ் தான் முக்கியம். ரொம்ப பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை. 15 days ஒன்ஸ் அந்த பிளான்ட்டை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டரை மாற்றி வச்சுட்டு அந்த மணி பிளான்ட்டையும் நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அஞ்சரை பெட்டி இங்கே வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்துட்டு நல்லெண்ணெய் அந்த ஆயில் டிஸ்பென்சரை வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த செராமிக் ஜாரில் என்ன இருக்குதுன்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். ஒரு செராமிக் ஜாரில் வந்து பெப்பர் பவுடர் அண்ட் இன்னொரு செராமிக் ஜாரில் டீ பவுடர் வந்து வச்சுருக்கேன். அண்ட் பக்கத்துலேயே டேட்ஸ் பவுடர், சினாமின் பவுடர், ஒரு குட்டி செராமிக் ஜாரில் ஓமம் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே டவா ப்ரஷ் பண்ணக்கூடிய அந்த ஆயில் ப்ரஷ் அண்ட் கோல்டு வினர் ஒரு ஆயில் கேனில் வச்சுருக்கேன். அண்ட் செகண்ட் ஷெல்ஃபில் வந்துட்டு போரேஜ் மிக்ஸ் அண்ட் ஏபிசி மால்ட் பவுடர் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு காஃபி மக்கில் கொஞ்சமாக மணி பிளான்ட், ஸ்பூன் ஸ்டாண்ட் அண்ட் அதுக்கு ஜஸ்ட் பேக் சைடில் எலக்ட்ரிக் சாப்பர் அண்ட் இடிக்கல் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு ஸ்பூன் ஹோல்டரில் பெரிய பெரிய கரண்டி போட்டு வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே கேங்க்ரூ பிளான்டர் அண்ட் ஒயிட் பிளான்ட் வச்சுருக்கேன். ரெண்டுலேயுமே மணி பிளான்ட் தான் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.